சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்றே வாழ்ந்து பழக்கப்பட்ட ராங்கறிவு ராமசாமியிடம் தென்பட்ட மற்றொரு முட்டாள்தனமான முரண்பாட்டை இந்த காணொளியில் காண்போம். அதனை காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமியைப் பற்றிய கசப்பான உண்மைகள் எதையேனும் பேசிவிட்டால் போதும். பெரியாரை அவதூறு செய்துவிட்டார்கள் இழிவு செய்துவிட்டார்கள் என ஒப்பாரி வைக்கின்றனர். ஒரு காலத்தில் கடவுளின் பக்தர்கள் தான் எங்களை நாத்திகர்கள் புண்படுத்திவிட்டார்கள் என்பார்கள். ஆனால் இப்போது ஈவே ராமசாமியின் பக்தர்கள் தான் எதற்கெடுத்தாலும் எங்களை புண்படுத்திவிட்டார்கள் என அழுகின்றனர். அரற்றுகின்றனர். ஈவே ராமசாமியின் அறிவிலுள்ள அயோக்கியத்தனத்தை முரண்பாட்டிலுள்ள முட்டாள்தனத்தை தானே கூறுகிறோம். முடிந்தால் வழக்கு போடுங்கள் என சவால் விட்டே கூறுகிறோம். அயோக்கியனை அயோக்கியன் என சொல்வதில் நமக்கு எந்த அச்சமும் இல்லை. இன்றைக்கு ஈவே ராமசாமியிடம் காணப்போகும் அயோக்கியத்தனம் என்னவென்றால் திருமண உத்தரவு. திருமண சட்டம் குறித்து ஈவே ராமசாமி வித்தியாசமாய் ஒரு சட்டம் போடச் சொல்லுகிறார். வழக்கம் போலவே நன்றாகதான் ஐடியா கொடுக்கிறார். ஆனால் அதனை பின்பற்ற வேண்டும் என்றால் அவருக்கே வலி எடுக்கும் போலும். அதனால் அவர் அதனை செய்யாமல் சொல்வது மட்டும் தான் என் வேலை. செய்வது என் வேலை அல்ல என மீண்டும் பல்டியடித்துள்ளார். ஈவே ராமசாமி சொன்னது எப்படி உத்தரவு போட்டால் பயனுள்ளதாகும் என்றால். ஒருவன் கலியாணமே ஆகாமல் இருந்தால் கலியாணம் ஆகாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு கலியாணம் ஆகி மனைவி தவறிப்போய் இரண்டாவது கலியாணம் செய்து கொண்டால். அதுபோலவே ஒரு கலியாணம் ஆகி கணவன் தவறிப்போன பெண்ணையே கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணும் முதல் கலியாணமானால் முதலாவது கலியாணம் செய்து கொள்ளுபவனையும். இரண்டாவது கலியாணமானால் முதல் மனைவியை இழந்தவனையும் கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். இது மாதிரி உத்தரவு போடணும். இப்போது இது மாதிரி இல்லாததால் இது மாதிரி முறை புதுமையானதாக தோன்றுகிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. குத்தாலத்தில் மார்ச் 31 1959 இல் சொற்பொழிவு. விடுதலை ஏப்ரல் 7 1959. இதை வாசிக்கிற யாவரும் வாசித்ததும் என்ன கேட்பார்கள். என்ன ராமசாமி நீர் இது மாதிரி முடித்தீரா என தானே. ஈவே ராமசாமிதான் இரண்டாவது கல்யாணம் பண்ணி 10 ஆண்டுகள் கழித்து இதனை கேட்கிறார். மணியம்மைக்கு அது முதல் திருமணம். திருமண விஷயமாய் ஊராருக்கு அரசாங்கத்துக்கு இப்படியொரு யோசனை சொல்லுகிறோமே. அதனை கேட்கிற எவரும் ஏய்யா ராமசாமி நீர் மணியம்மையை கல்யாண் பண்ணப்போகும்போது. இப்படியெல்லாம் சிந்திக்கிற அறிவு அன்றைக்கு எந்த பொந்துக்குள் ஒழிந்து கொண்டிருந்தது. என கேட்டால் என்ன பதில் சொல்வது. பதில் சொல்வது இருக்கட்டும். ஒரு விஷயம் பற்றி பேசவே தனக்கு தகுதி என்பதே துடைத்து போட்டாற்போல் இல்லாமலுள்ள போது. அதை பற்றி பேசலாமா. அது மானக்கேடு இல்லையா என ஈவே ராமசாமி கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லையே. ஈவே ராமசாமி பல ஊர்களில் பேசப்போனபோது அவர் மீது செருப்பு வீசினார்கள் என்பார்கள். உண்மையில் ஈவே ராமசாமியின் பித்தலாட்டமான முரண்பாடான பேச்சுக்காக தான் செருப்பை எறிந்திருப்பார்கள். முட்டாள் பயல் என்று. இதில் இன்னொரு அசிங்கமான சம்பவமுள்ளது என்னவென்றால். முதல் மனைவியை இழந்து இரண்டாவது கல்யாணம் செய்த ஈவே ராமசாமி. பக்கத்திலேயே முதலாம் கல்யாணம் செய்த மணியம்மையை உட்கார வைத்து கொண்டு தான் ஊருக்கும் அரசாங்கத்துக்கும் யோசனை சொல்லியிருக்கிறார். மணியம்மை மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்திருப்பார். கேட்பவர்கள் முட்டாள்களாக இருப்பதால் தானே இப்படியெல்லாம் கதையளக்க முடிகிறது என. பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற எவனாவது இந்த அறிவு மணியம்மையை மணக்கும்போது ஏன்யா இல்லாமல் போனது. என கேட்டிருந்தால் அறிவுலக ஆசானுக்கே இருக்கிற அறிவு பற்றாக்குறை ஊருக்கு தெரிந்திருக்கும். மேலும் இது போல்தானே ஈவே ராமசாமி ஒவ்வொரு விஷயத்திலும் அயோக்கியனாகவே இருந்து தம் காலத்தை கழித்திருக்க வேண்டும். ஈவே ராமசாமியின் இந்த அயோக்கியத்தனம் அவர் அடிமைகளுக்கும் தொற்று நோயைப் போல் தொற்றிக் கொண்டுள்ளது எனதான் சொல்வோம்.
காரணம் மேற்கண்ட அரசாங்கத்துக்கே யோசனை சொல்லும் கல்யாணச் சட்டத்தை 3 நூல்களிலிருந்து தேடி எடுக்க வேண்டி இருந்தது. இந்த ஒரு அருள்வாக்கை பெற 3 நூல்களா என ஆச்சரியப்பட வைக்கும். பித்தலாட்டம் திராவிட ஆசாமிகளின் நாடி நரம்பெல்லாம் பின்னி பிணைந்துள்ளது எனதான் சொல்ல வேண்டியுள்ளது. மேற்கண்ட ஈ.வே. ராமசாமியின் அருள்வாக்கை வே. ஆனைமுத்துவின் பெரியார் ஈ.வே. ரா. சிந்தனைகள் பாகம் -1 நூலிலேயே வாசித்தோம். ஆனால் பாருங்கள், அருள்வாக்கின் முதல் பாதியை வாசிக்க முடியாத அளவு சிதைந்திருந்தார்கள், அதாவது அழித்திருந்தார்கள். ஈ.வே. ராமசாமியின் நூலை பிடியப்பாக மாற்றிய நபருக்கே ஈ.வே. ராமசாமியின் முரண்பாடு அயோக்கியத்தனமாக தோன்றியிருக்க வேண்டும் போலும். அதனால் சில வரிகளை அழித்திருந்தார். சரி, அழிக்கப்பட்ட பகுதியை எங்கே போய் தேடுவது. அழிக்கப்பட்டிருந்தாலும் முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்ததுதான். இருந்தாலும் தேடி பார்ப்போம் என பார்த்ததில் ஈ.வே. ராமசாமியின் இந்த அருள்வாக்கை பயன்படுத்தி தேடினால் சுயமரியாதை இயக்கமும் பெண்ணின விடுதலையும் என்கிற ச. ஜீவானந்தம் என்பவர் எழுதிய நூலில் ஒரு பகுதி கிடைத்தது. இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறாராம். இவரும் எதன் காரணமாகவோ பாதியை முழுங்கியிருந்தார். சரி, இன்னும் விட்டுப்போன பகுதியை எங்கே தேடுவது என தேடியதில் கிடைத்தது. சர்வதேச தமிழ் ஆய்விதழ் புரட்சி கவி எழுத்தில் கட்டுண்ட கைம்மைப்பெண் மறுவாழ்வியல் என்கிற தலைப்பில் வே. வளர்மதி என்பவர் எழுதிய கட்டுரையில் முழுமையாக வாசிக்க கிடைத்தது. எல்லாவற்றையும் வாசித்ததில் ஒரு விஷயத்தை அறிய முடிந்தது. ஈ.வே. ராமசாமியின் அருள்வாக்கை பயன்படுத்தி ஆய்வு கட்டுரை எழுதிய யாவரும் ஈ.வே. ராமசாமி பெண் விடுதலைக்காக விதவை வாழ்வுக்காக எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என புளகாங்கிதம் தான் அடைந்தார்களே ஒழிய ஈ.வே. ராமசாமி சொன்ன விஷயத்தை ஈ.வே. ராமசாமியே கடைப்பிடிக்கவில்லையே, இது மானக்கேடான மனிதனின் செயலாயிற்றே என ஒருவரும் சிந்திக்கவில்லை என்பதோடு அது எவருக்குமே அயோக்கியத்தனமாகவும் தெரியவில்லை. மாறாக ஈ.வே. ராமசாமியின் அருள்வாக்கை பயபக்தியுடன் தான் அணுகினார்களே ஒழிய பகுத்தறிவோடு ஒருவரும் அணுகவில்லை. பகுத்தறிவோடு பெண்ணிய அறிவோடு அணுகியிருந்தால் இவர் கூறியதை இவரே கடைப்பிடிக்காதபோது பிறரெப்படி கடைப்பிடிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கும். கூடவே ஏன் ஈ.வே. ராமசாமி எப்போதுமே எந்த விஷயத்திலுமே சொன்னது போல் நடந்து கொள்வதில்லை, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக உள்ளதே என தொடர் கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பெரிய படிப்பு படித்த அவர்களிடமே அப்படியொரு கேள்வியே எழவில்லை. இத்தகையோர் இருப்பதால்தான் அறிவிலி ஈ.வே. ராமசாமி போராளியாக காட்சி தருகிறார். மீறி யாராவது ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதையை பேசத் துவங்கினால் எங்கே ஈ.வே. ராமசாமியின் லட்சணம் வெளிப்பட்டுவிடுமே என்று ஐயோ, ஈ.வே. ராமசாமியை அவதூறு செய்கிறானே என அரற்றுகிறார்கள், அழுகிறார்கள். சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். எப்போதும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது என்பது ஈ.வே. ராமசாமியின் பிம்பம் அடித்து நொறுக்கப்படும்போது உண்மை என உணர முடிகிறதில்லையா?